முத்தரச மாமாவுக்காக நீ கால நேரம் எல்லாம் பார்த்து பெத்து போட போற 2 குழந்தைங்களையும் அந்த மந்திரவாதி மூலமா ஏதாவது மந்திரம் தந்திரம் பண்ணி பூனை குட்டியா மாத்திடுவேன். அதெல்லாம் பண்ண முடியாது. நீங்க என்ன ஏமாத்துறீங்க. தள்ளுங்க. இரு. அப்படியெல்லாம் பண்ண முடியாதுன்னு நீ வாய் வார்த்தையா சொல்லிட்டா அது நடந்துருமா? அவங்க மந்திர தந்திர சக்தியால உனக்கு பூனை குட்டி பிறக்கிற மாதிரி ஈஸியா பண்ண முடியும். நல்லா யோசிச்சு பாரு. நான் என்னென்ன வேலையெல்லாம் பண்ணேன்னு கிளியா மாறின முத்தரச மாமாவ கிருஷ்ணனை கல்லா மாத்துன. கூடு விட்டு கூடு பாயறதுக்கான சக்தி எனக்கு வந்துச்சு. இதெல்லாம் செஞ்சேன்னா உன் வயித்துல இருக்கிற 2 குழந்தைங்களையும் பூனை குட்டியா மாத்துறது பெரிய கஷ்டம்னு நினைச்சியோ? இது எல்லாத்தையும் பண்ணி காட்டுவேன். சும்மா எல்லாம் சொல்லல, வயிறெறிஞ்சு சொல்றேன். என் வயித்துல இருக்கிற குழந்தைங்க மேல ஆணையா சொல்றேன். செஞ்சு காமிப்பேன். எனக்கு மட்டும் சீமந்தம் நடக்கல, நீ உன் முத்து மாமாவுக்கு புள்ள பெத்து கொடுக்க மாட்ட. 2 பூனை குட்டியை தான் பெத்து கொடுப்ப. அதுக்கப்புறம் யோசிச்சு பாத்துக்கோ, முத்தரச மாமாவும் கூட சேர்ந்து வாழ்வாரா? அப்போ இந்த ஊரே உன்னை நீ ஒரு சூனியக்காரின்னு சொல்லி உன்னை அடிச்சு விரட்டும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. இங்க பாருங்க, இந்த மாதிரி எல்லாம் பேசாதீங்க. வேண்டாம். வெண்ணிலா, என்னோட ஸ்பெஷாலிட்டி உனக்கு தெரியும். நான் என்னைக்குமே சொல்றதோட நிக்க மாட்டேன், செஞ்சு காட்டுவேன். அதனால உனக்கு ஒரே ஒரு வார்னிங் கொடுக்கறேன். உனக்கு சீமந்தம் நடக்கிற மாதிரி எனக்கும் முத்தரச மாமா கையால சீமந்தம் இந்த வீட்ல நடக்கணும். இல்ல உன் குழந்தைங்க பூனை குட்டியா மாறுறதுல இருந்து தப்பிக்கவே முடியாது. அப்படி இல்லனா நான் ஸ்வேதாவே இல்லை. இது சத்தியம். உனக்கு தெரியும்ல, ஜெயிக்கணும்னா நான் எந்த எல்லைக்கு வேணாலும் போவேன்னு. என் சக்தி என்னன்னு பார்த்தா தெரிஞ்சிடும். நான் நினைச்சா என்ன வேணாலும் நடத்துவேன். முத்தரச மாமாவுக்காக நீ கால நேரம் எல்லாம் பார்த்து பெத்து போட போற 2 குழந்தைங்களையும் அந்த மந்திரவாதி மூலமா ஏதாவது மந்திரம் தந்திரம் பண்ணி பூனை குட்டியா மாத்திடுவேன். ஏ சரி சரி சரி, பயந்துட்டியா? சும்மா செல்ல குட்டி, பூனை குட்டி. பூனை குட்டியா மாத்திடுவேன். ஏன் இன்னும் பயப்படுற? இல்ல முத்து மாமா, திடீர்னு வந்து சத்தம் போட்டதும் பயந்துட்டேன். என் மூஞ்ச க்ளோஸ் அப்ல பாக்கிறதுக்கு அவ்வளவு பயமா இருக்கு. சரி, இனிமேல் பயப்படாத, உட்கார் மெதுவா. இந்த பால் சாப்பிடு. வேண்டாம் மாமா, பால் வேண்டாம். பால் வேண்டாமா? பால் குடிக்காத பூனை இருக்கா? அதே மாதிரி கர்ப்பிணி பெண்ணா பால் குடிக்கணும். குடி. ஒரு சந்தேகம், முதல்ல அதை தீர்த்து வை மாமா. என்ன சந்தேகம்? நீ சிரிக்க கூடாது, தப்பா நினைக்க கூடாது. சரி. மாடுனா கண்ணுக்குட்டிய பெத்து கொடுக்கும், அதே மாதிரி நாய்னா நாய்க்குட்டிய பெத்து கொடுக்கும். மனுஷங்க குழந்தைங்களை தானே மாமா பெத்து கொடுக்க முடியும். என்ன கேள்வி இது? மனுஷன் குழந்தைங்களை பெத்துக்காம டைனோசரஸ் குட்டியா பெத்துப்பான்? ஏன் இந்த மாதிரி கேள்வி எனக்கு புரியலையே. இல்ல மாமா, மனுஷங்களால பூனை குட்டியெல்லாம் பெத்து கொடுக்க முடியாதுல்ல. பூனை குட்டியா? இப்படி ஒரு கேள்வி யாருனாலும் கேட்க முடியாது. நீ மட்டும் எப்படி கேட்ட? சிரிக்க மாட்டேன்னு சொன்னல, அப்புறம் ஏன் சிரிக்கிற? சும்மா கூட இந்த மாதிரிலாம் கேட்கறது புரியுதா? அது இந்த பிரெக்னன்சி டைம்லலாம் இந்த மூட் ஸ்விங்லாம் இருக்கும், ஓகேவா? அப்புறம் அந்த டிப்ரெஷனுக்குள்ளலாம் போவாங்கன்னு சொல்லுவாங்க. அதனால தான் நீ தேவையில்லாதெல்லாம் யோசிக்க கூடாதுன்றதுக்காக தான் உனக்கு இந்த ஹோம் தியேட்டர்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். நல்ல
தியேட்டர்ல படங்கள்ல பாரு. சீரியல் மட்டும் பார்க்காத கெட்டு போயிடுவேன், இன்னும் டிப்ரெஷன் ஆயிடும். பாட்டு கேளு, ஸ்லோகம் சொல்லு. அதுக்காக தானே MP3 பிளேயர்லாம் வச்சிருக்கான். இல்ல சும்மா தான் கேட்டேன். என்ன முத்து மாமா மறுபடியும் சிரிக்கிற? வெண்ணிலா, சத்தியமா சொல்றேன், இப்படி ஒரு கேள்வியை யாராலையுமே கேட்க முடியாது. 2021 சிறந்த கேள்வி மனுஷனுக்கு குட்டி போ. சும்மாதான் மாமா கேட்டேன், விடு. சரி சரி, சாரி சாரி. ஐயோ, பால் பூனை குடிக்கிறதாச்சே. வெண்ணிலா, இந்த வளையல் பாரு, உனக்கு நல்லா இருக்கும். நல்லா இருக்கு. அக்கா இதுவும் போட்டு பாருங்க. அண்ணி அவங்க கிட்ட அதெல்லாம் கேட்காதீங்க. அண்ணன் கைய புடிச்சு வலையில போட்டு விட்டா அண்ணியோட கையு வெண்ணெய் மாதிரி அப்படியே மெல்ட் ஆகி குழந்தைக்கு போடுற வலையில் கூட அண்ணி கைக்குள்ள போயிடும். போ, உனக்கு எப்ப பார்த்தாலும் விளையாட்டுதான். அண்ணே சொல்லுங்கய்யா. இதெல்லாம் பத்தாது, இன்னும் கொஞ்சம் நிறைய வளையல்கள் வேணும். இன்னும் நிறைய கொண்டு வாங்க. இதையும் நீங்க இங்கேயே வச்சுட்டு போயிடுங்க. ஏன்னா நிறைய பேர் வருவாங்க. வந்தவங்க எல்லாருமே என் பொண்டாட்டிக்கு கை நிறைய வளையல் போடணும். கலகல கலகல இந்த வளையல் சத்தம் கேட்டு என் குழந்தைங்க ஆரோக்கியமா வளரணும். அதுக்கு தானையா வளகாப்புன்னு ஒன்று நடத்துறது. எத்தனை பேர் இதை புரிஞ்சு நடத்துறாங்க. நீங்க எவ்வளவு தெள்ள தெளிவா அழகா சொல்றீங்க. இந்த வளையல் சத்தம் குழந்தைங்களுக்கு அவ்வளவு ஆரோக்கியமான விஷயம். இப்படி வளையல் சத்தம் கேட்டு வளர்ற குழந்தைங்க நல்லபடியா வளருங்கிறது ஐதீகம். வெண்ணிலா, வளையல் டிசைன்லாம் பிடிச்சிருக்கா? இல்லைன்னா சொல்லு, இங்க இருக்க மொத்தமும் உனக்கு தான். இன்னும் நிறைய கொண்டு வர சொல்லியிருக்கேன், எல்லாத்தையும் போட்டுக்கோ. ஏ மாமா, இதே வீட்டுக்குள்ள இன்னொருத்தி வயிற்று புள்ள தச்சியா வலம் வந்துட்டு இருக்க. நான் உங்க கண்ணுக்கு தெரியவே இல்லையா? எனக்கு நீங்க வளையல் போட்டு விட மாட்டீங்கல்ல? எங்க போனாலும் வந்துருது. ஏய், ஒரு நல்ல காரியம் நடந்துட்டு இருக்குது, உன்னை யார் கூட்டா இப்போ? என் பொண்டாட்டிக்கு வளைகாப்பு, அவளுக்கு வளையல் போட்டு விட போறோம். சும்மா கண்டதுங்களுக்குலாம் போட்டு விட்டு இருக்க முடியாது, புரியுதா? அண்ணே, ஸ்வேதா பாவம் அண்ணே. பூங்கோத, தட்டுறதா இருந்தா உள்ள போய் ஜால்ற தட்டு. சித்தி பண்ற வேலையை நீ பண்ணிட்டு இருக்கியா? அது நீ எப்ப பார்த்தாலும் அவ பின்னாடி, நீ உனக்கு பின்னாடி சித்தி, அதுக்கு பின்னாடி மருது. பார்க்கறதுக்கே கேவலமா இருக்கு. என்ன வெண்ணிலா, மாமா பேசுறதெல்லாம் கேட்டல்ல? இதெல்லாம் நியாயமான நீயே சொல்லு. இப்படி பூனைக்குட்டி மாதிரி எதுவுமே பேசாம அமைதியா இருந்தா என்ன அர்த்தம்? ஏய், உன் கேள்விக்கு நான் பதில் கொடுத்துட்டு இருக்கேன்ல, நீ எதுக்கு அவகிட்ட பேசிட்டு இருக்கிற? இல்ல மாமா, வெண்ணிலா அமைதியா இருக்கா, அதான் அவகிட்ட பேசுனேன். வெண்ணிலா சொல்லு. வெண்ணிலா, நீ சொன்னாதான் மாமா கேட்பாரு. ஸ்வேதாவும் கர்ப்பமா இருக்கா, அவளுக்கும் சீமந்தம் நடத்தணும், அவளும் பாவம் தானே, அவளுக்கும் வளையல் போடணும்னு சொல்லு. அப்படியே நீ பூனைக்குட்டி மாதிரி மௌனமா இருந்தா என்ன அர்த்தம்? ஏய், நீ எதுக்கு டல் ஆகுற? இவெல்லாம் ஒரு ஆளு, நீ வேற வெட்டு வெட்டு. இவளை பார்த்தா நீ பயப்படாத, புரியுதா? யார் பூனை? வெண்ணிலா பூனை இல்லை, புலி. பாக்குறியா? உன்னோட இந்த உருட்டுல மிரட்டல வேலை என் பொண்டாட்டிட்டு வச்சுக்காத, அவள்தான் சொல்லிட்டேன். இந்த வீட்டில் ஒரே ஒரு வளைகாப்பு தான், அது என் பொண்டாட்டிக்கு மட்டும்தான், புரியுதா? வேணும்னா வேடிக்கை பார்த்துட்டு கொடுப்பாங்க, சாப்பிட்டுட்டு ஓரமாக போய் உட்காந்துக்கோ. வளையல் எல்லாம் கொஞ்சம் பத்திரம். வெண்ணிலாவுக்கு போடுற மாதிரி எனக்கும் உங்க கையால வளையல் போட்டு விடதான் போறீங்க. இத நான் சும்மா சொல்றேன்னு நினைச்சுக்க வேண்டாம். நடக்க போறத முன்கூட்டியே
ஞான திருஷ்டியில பார்த்து சொல்றேன். சப்பா. இதே வீட்ல இப்ப இருக்கிற எல்லாரும் முன்னாடியும் எனக்கு வளையல் போட்டு விட தான் போறீங்க. அதுவும் கெஞ்சி கெஞ்சி போட்டு விட போறீங்க. ஓகேவா? யாரு? நான் உனக்கு ஏய் ஏதோ சொல்ற போறேன். அப்படி ஒரு நிலவ வந்துச்சுன்னு வச்சுக்கோயேன், இந்த வளையெல்லாம் அப்படியே நான் எடுத்துட்டு போய் நடு ரோட்ல போட்டு உடைச்சிருவேன். அங்க கோயிலுக்கு வெளியே ஒரு வயசான பாட்டி உட்காந்துட்டு இருக்கும் தெரியுமா, அதுக்கு வேணா கூட நான் வளையல போட்டு விட்டுருவேனே தவிர சத்தியமா உனக்குலாம் போடவே மாட்டேன். அப்ப நான் அவ்வளவு கேவலமா போயிட்டேன்ல? அதுல உனக்கு என்ன சந்தேகம்? சரி விடுங்க. ஏற்கனவே ஒரு சவால் விட்டுருக்கேன். இந்த வீட்ல உங்க கையால எனக்கு சீமந்தம் நடக்கணும்னு. இப்போ செகண்ட் சேலஞ்ச் சொல்றேன். உங்க கையால இந்த வளையல போட்டு காட்டுறேன். இல்லனா உன் பேரு ஸ்வேதா இல்ல. ஐயோ சூப்பர், தேங்க்ஸ் எடுத்து கொடுத்ததுக்கு. ஆமா, நான் ஸ்வேதா இல்ல. சொல்லுவீங்களா? நீ சொன்னாதான் மாமா கேட்பாரு. ஸ்வேதாவும் கர்ப்பமா இருக்கா, அவளுக்கும் சீமந்தம் நடத்தணும். அவளும் பாவம் தானே, அவளுக்கும் வளையல் போடணும்னு சொல்லு. இப்படியே நீ பூனை குட்டி மாதிரி மௌனமா இருந்தா என்ன அர்த்தம்? நான் சொன்னது உன் காதுல விழவே இல்லையா? நான் என்ன சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன்னு நினைச்சிட்டியோ? நான் எதுவும் கேட்க ரெடியா இல்ல, நீங்க போங்க. நீ கேட்க ரெடியா இல்லனாலும் எனக்கு சொல்லு ஸ்வேதா, சொல்லு ஸ்வேதான்னு என் மனசு தவியா தவிக்குது, அப்படியே அரிக்குது. நான் நினைச்சதை நடத்தி காட்டணும்னா நான் எந்த எல்லைக்கு வேணாலும் போவேன். அது உனக்கு நல்லாவே தெரியும் இல்ல? இங்க பாரு, உனக்காகவே ஸ்பெஷலா ஒரு வீடியோ கொண்டு வந்திருக்கேன், பாக்குறியா? இது யாரு சொல்லு? மந்திரவாதி இல்ல? இந்த மந்திரவாதி இப்ப என்ன பண்றாருன்னு உனக்கு தெரியுதா? நல்லா பாரு. ஏதோ யாகம் பண்றாங்க. யாகம்தான். அவருக்கு முன்னால என்ன இருக்குன்னு பாத்தியா? ரெண்டு பூனை பொம்மை இருக்கு, பார்த்தல்ல? இது எதுக்கு தெரியுமா? இந்த யாகத்தை பண்ணி முடிச்சா அதுக்கப்புறம் வயித்துல இருக்கிற குழந்தைங்க கொஞ்சம் கொஞ்சமா பூனை குட்டிங்களா மாறிடும். இந்த டாக்டர்ஸ் உனக்கு இதெல்லாம் தெளிவா சொல்லிருப்பாங்களே. முதல்ல குழந்தையோட எந்த பாகம் வளரும், என்ன ஆகும்னு சொல்லி, கரெக்டா? குழந்தைக்கு கண்ணு வளரும், கை வளரும், ஹார்ட் வளரும் எல்லாம் சொல்லிருப்பாங்க. ஆனா இதுல அப்படியெல்லாம் இல்ல. முதல்ல கால் வளரும், அப்புறம் நகம் வளரும், அதுக்கப்புறம் வால் வளரும். அப்படியே ஒரு பூனைக்குட்டி பிறக்கிறதுக்கு என்னென்ன வளரணுமோ எல்லாமே வளரும். இந்த யாகம் பண்ண நான் எப்படி கிளியா மாறினோ அதே மாதிரி உன் வயித்துல இருக்கிற குழந்தைங்க பூனையா மாறிடுவாங்க வெண்ணிலா. உனக்கு பிரசவ வலி வந்ததும் நீ பூனை குட்டிகளை பெத்து கொடுப்ப. நான் வாய் வார்த்தையா சொல்றேன்னு மட்டும் நினைச்சுடாத, உனக்கு செயல்லையே காட்டுறேன். இன்னைக்கு நைட்டு உன் வயித்துல பூனை குட்டி சத்தம் கேக்கும். நீ வேணா கேக்குதா இல்லையான்னு செக் பண்ணி பாத்துக்கோ. அக்கா, ஏன்க்கா இப்படி என்ன போட்டு டார்ச்சர் பண்றீங்க? வலையெல்லாம் போட்டு விட மாட்டேன்னு சொல்லிட்டாருல. அப்படி இருக்கும்போது என்னால எதுவுமே பண்ண முடியாது. இந்த பொய்ய எனக்கு திருப்பி திருப்பி சொல்லாத வெண்ணிலா. முத்தரச மாமாவை பொறுத்த வரைக்கும் நான் சொன்னாதான் கேட்க மாட்டாரு. ஆனா நீ சொல்ற வார்த்தை அவருக்கு பாறையில எழுதின கல்வெட்டு மாதிரி. அததான் கண்டிப்பா கேட்பாரு. அது எனக்கு தெரியும். அவர் என்கிட்ட திருப்பி திருப்பி சவால் விட்டுட்டு இருக்காருல.
எனக்கு இந்த மாதிரி சவால் விடுறதெல்லாம் பிடிக்கவே இல்ல. நீ எனக்கு முறையா என்ன செய்யணுமோ அத முத்தரச மாமா மூலமா செய்ய வச்சுட்டேனா நான் இன்னைக்கு நைட்டே மந்திரவாதி நடத்துற யாகத்தை நிறுத்திடுவேன். அப்படி மட்டும் இல்லன்னு வச்சுக்கோயேன், நாளைக்கே உன் வயித்துல இருக்கிற குழந்தைங்க பூனையா மாறுறது அந்த கடவுளே வந்தாலும் தடுத்து நிறுத்த முடியாது. இது என்னோட லாஸ்ட் வார்னிங்னே வச்சுக்கோயேன். நான் யாருன்னு உனக்கு நல்லாவே தெரியும். சொன்னதை நடத்தி காட்டியே தீர்வேன். ஏன்னா அது என் ரத்தத்திலே இருக்கு, புரியுதுல்ல? வெண்ணிலா சார் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்லேருந்து வந்திருக்காரு. உன்னோட வளைகாப்புக்கு டோட்டல் செட்டப் எப்படி இருக்கணும், பேக்ட்ராப் எப்படி இருக்கணும், டெக்கரேஷன் எப்படி இருக்கணும், உன் ட்ரெஸ் எப்படி இருக்கணும், சாப்பாடு எப்படி இருக்கணும், டோட்டலாக எல்லாத்தையும் எப்படி பேக்கேஜாக அவங்க தான் பார்த்துக்க போகிறாங்க. அதுக்கான ஃபோட்டோஸ்லாம் அவர் லேப்டாப்பில் கொண்டு வந்திருக்காரு. உனக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நீ செலக்ட் பண்ணு. எதுக்கு முத்து மாமா, நீயே இது எல்லாத்தையுமே பார்த்து பண்ணிடு. இப்போ இதான் ட்ரெண்டு. இதில் உனக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நீயே செலக்ட் பண்ணு. சார் காட்டுங்க சார். ஓகே சார். இது சூப்பரா இருக்குல்ல? இல்ல இதுக்கு முன்னாடி ஒண்ணு வச்சீங்களா, அதை காமிங்க. இதுவா? இதுக்கு முன்னாடி இந்த ஃபோட்டோவா சார்? இல்லை ப்ரீவியஸ். சரிங்க சார். இதை பாருங்க. ஏய் இங்கே பாரு வெண்ணிலா. உனக்கு பிடிச்சிருக்கா வெண்ணிலா? சார் இது ஓகேவா? அப்புறம் ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுக்கணும். அது எப்படின்னா நம்ம இது முடிஞ்சதுக்கப்புறம் அந்த தாம்பாள தட்டில் வச்சு கொடுப்போம்ல, அந்த மாதிரி. அதை தான் இவங்க ரிட்டர்ன் கிஃப்ட்னு சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் என்னென்ன கொடுக்கணுன்றது கூட நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இது வெண்ணிலாக்கா, இந்த தாளம் பூஜை சூப்பரா இருக்குக்கா. அது ஒண்ணுதான் குறைச்ச லெவலுக்கு. பாத்தீங்களாக்கா, கர்ப்பமா இருக்க பொண்ணுங்க இதெல்லாம் தான் சீமந்த அன்னைக்கு போடுவாங்க. உங்களுக்கு எது பிடிக்குதுன்னு சொல்லுங்க. வெண்ணிலா இத பாரு, இந்த டிசைன் நல்லா இருக்குல்ல? இந்த வீட்ல உனக்கு சீமந்தம் நடக்க போகுது, எனக்கும் சீமந்தம் நடக்கணும். இல்லனா சீமந்தமே நடக்க கூடாது. இல்லை ப்ரீவியஸ். இதுக்கு முன்னாடி. மாமா எனக்கு வேண்டாம். என்ன இல்ல முத்து மாமா, எனக்கு பிடிக்கல. பிடிக்கலையா? ஏ வெண்ணிலா என்னாச்சு? என்ன பிடிக்கல உனக்கு? இல்ல, எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. எனக்கு இந்த சீமந்தம் நடத்துறதுக்கே பிடிக்கல. ஏய் லூசு, சீமந்தம் வேண்டாமா? ஏன்? ஏய் உன்னை தான் கேட்குறேன். யாரை பார்க்குற? ஓஹோ, இந்த போஸ்ட் கொடுத்து நிற்கிற லெவலை பார்த்தியா? என்ன சொன்ன அவகிட்ட? அண்ணே, நான் என்னன்னு சொல்ல போறேன்? இப்ப எதுக்கு நான் சும்மா இருக்கிறவள வம்புக்கு இழுத்து நான் சொன்னேன்னு சொல்லிட்டு இருக்க? அது சரி, உன்னை வம்புக்கு இழுக்கலனாலும் நீ சொல்லி இப்போ என்னாச்சு? ஏன் வேண்டான்னு சொல்ற சொல்லு. சீமந்தம் வேண்டானா வேண்டாம், விட்டுரு முத்து மாமா. அதான் எதுக்குன்னு கேட்குறேன். காரணம் என்ன? இங்க பாரு முத்து மாமா, கர்ப்பமா இருக்கிறவங்க ஆசையெல்லாம் நிறைவேற்றணும்னு சொல்லுவாங்கல்ல. எனக்கு சீமந்தம் வேண்டான்னு தோணுது. வேண்டானா விட்டுறேன். ஏன் திரும்ப திரும்ப கேட்டுட்டு இருக்க? வேண்டான்றதெல்லாம் ஒரு ஆசையா? இந்த மாதிரி யார் உன்னை நான் வேணா அப்புறமா வரட்டுமா சார்? சரி கிளம்புங்க, நான் ஃபோன் பண்ணுறேன் உங்களுக்கு. சரிங்க சார். வரேன் சார். தேங்க்யூ. அவர் லேப்டாப்பில் எத்தனை ஃபோட்டோஸை காமிச்சிட்ருக்காரு. நாங்கள் மெனக்கெட்டு எல்லாம் செலக்ட் பண்ணிகிட்ருக்குறோம். நீ திடீர்னு வேணான்னா என்ன அர்த்தம்? சொல்லு, வேணான்றதுக்கு என்ன காரணம்? இல்ல முத்து மாமா, என்ன இங்க யாரும் மிரட்டல. எனக்கு சீமந்தம் வேண்டாம். யாரோ உன்னை மிரட்டிருக்காங்க, தெளிவாக தெரியுது.
அது யாருன்னு இப்போ சொல்ல போறியோ இல்லையா? சொல்ல மாட்டேன். சரி, அது எவ்வளோ வேணா இருந்துட்டு போட்டோம். இந்த பாரு, என் பொண்டாட்டிக்கு தலைச்சம் குழந்தை பிறக்க போகுது. அது ரெட்டை குழந்தைங்க. அவள் உண்மையிலேயே கர்ப்பமாக இருக்கிறா. புரியுதா? இந்த வீட்டில் அவளுக்கு வளைகாப்பு நடந்தே தீரும். நாங்கள் எல்லாம் சேர்ந்து நடத்தியே தீருவோம். குறுக்க யாராவது வந்தீங்கன்னா தூக்கி போட்டு மிதிச்சிருவோம். இல்லை? ஆ